அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. காலையில் கர்த்தருடன் என்கிறதான இந்த யூடியூப் சேனலை மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்து உங்களை ஆண்டவருக்குள்ளே பலப்படுத்தி வழி நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 பேதுருவின் நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கும்போது பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையின் ஆவியானவர் உங்களின் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறீர்கள், உங்களாலே மகிமைப்படுகிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறதுனால, ஆண்டவருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறதுனால நீங்கள் நிந்திக்கப்பட்டா பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஏன்னா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த உலகமும் அதனுடைய காரியங்கள் எல்லாம் பிசாசினால நிறைந்திருக்கிறது, பாவத்தினால நிறைந்திருக்கிறது, அருவருப்பான காரியங்கள்னால நிறைந்திருக்கிறது. ஒருவேளை நம்ம வேலை ஸ்தலத்தில் ஆண்டவருக்கு உண்மையாக சாட்சியாக இருக்கும்போது பலவிதமான எதிர்ப்புகள் நமக்கு விரோதமாக எழும்புகிறதை பார்க்க முடியும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வேலை ஸ்தலங்களில் அதிகமாக இன்னைக்கு உலக பிரகாரமான காரியங்களை பார்க்கிறோம். அப்படி பாவமான காரியங்களுக்கு நீங்களும் நானும் விலகி சாட்சியாக நிற்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி நீங்கள் வேலை ஸ்தலங்களில், உங்களுடைய வியாபார ஸ்தலங்களில், உங்களுடைய குடும்பங்களில், உங்களுடைய திருச்சபையின் வாழ்வில், இன்னும் நீங்கள் போகிற பழகுகிற எந்த இடமாக இருந்தாலும் சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லும்போது நீங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படி என்று சொல்லி நமக்கென்று ஆண்டவர் ஒரு சில கற்பனைகளை, கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். இவைகளின்படி நீங்கள் நானும் நடக்கும்போது இந்த உலகத்தார் என்ன பண்ணுவாங்க? நிச்சயமாக நம்மை நிந்திப்பார்கள், கேவலப்படுத்துவாங்க, நம்மை அவமானப்படுத்துவாங்க, நம்மை மிகவும் அவர்கள் நம்ம என்ன பண்ணுவாங்க? துன்புறுத்துகிற மாதிரி, புண்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கும் அவருடைய நாமத்தின் மொத்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏன்னு சொன்னால் மகிமையின் ஆவியை உங்கள் மேலே வச்சிருக்கிறார். அந்த மகிமையின் ஆவியானவர் நாட்கள் வரும்போது உங்களை மகிமைப்படுத்துவார். உங்கள் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுவார். யாரெல்லாம் தூஷித்தார்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாங்களோ, விரோதமாக எழுதினார்களோ, உங்களுக்கு விரோதமாக சாட்சி சொன்னார்களோ, எல்லாரையும் ஆண்டவர் உங்கள் பக்கமாக திருப்புவார். ஏன்னா மகிமையின் ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார், உங்களுக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார், உங்களை நிலைநிறுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. விசுவாச வாழ்க்கையில, பரிசுத்த வாழ்க்கையில, நீதியை செய்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்கிற சாட்சியுள்ள வாழ்க்கையில நீங்க நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை மகிமைப்படுத்த, உங்கள் மூலமாக ஆண்டவர் மகிமைப்பட உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கேட்ட அருமையான வசனத்தின்படி கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே நிந்திக்கப்பட்டால் ஆண்டவரே பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கீங்களப்பா. அப்படிப்பட்ட காரியங்களில் நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியானவர் வேண்டிய கிருபைகளை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.